ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம வாங்குகிற தானியெல்லாம் சீக்கிரமே வண்டு பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு தானியம் வாங்கின மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஹீட்டில் வச்சு நம்ம வாங்கிட்டு வந்த தானியம் எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வண்டு பிடிக்காமல் நல்லாயிருக்கும். வறுத்த தானியத்தை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஆறி வச்சதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்த தானியத்தில் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த தானியத்தில் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி எண்ணெயை தேய்ச்சி விட்டுடணும். இது மாதிரி தேய்ச்சி விடும்போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வண்டு ஏறாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.